பவுல் சொல்றாரு, இந்த சரீரத்திற்கு மதம் தேவைப்பட்டது, இந்த சரீரத்திற்கு குலம் தேவைப்பட்டது, இந்த சரீரத்திற்கு பட்டம் தேவைப்பட்டது. இந்த சரீரம் அதை குறித்து மேன்மை பாராட்டுது, இந்த சரீரம் அதை குறித்து பெருமை பாராட்டுது, இந்த சரீரம் அதை குறித்து தலைகணமாய் ஆடுது. அதனாலதான் மெய்யான இயேசுவை குறித்து அவர்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த மதமும் இந்த குலமும் இந்த பட்டமும் முன்னாடி வந்து நின்னது தடை செய்யும்படியா. இயேசு சந்திச்சாரு, சந்திச்ச உடனே மதம் அல்ல, குலம் அல்ல, பட்டம் அல்ல, எவைகள் எனக்கு லாபமோ அவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும். ஹலோ, இதெல்லாம் சரீரத்துக்குரியது. இதெல்லாம் எப்போ அப்படி எண்ணினாரோ அப்பதான் சொல்றேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. ஹலோ, இந்த சரீரத்துக்கு நம்ம அதிகமான இடத்தை கொடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக பிரயாசப்படாது ஆத்மா. ஆத்மாக்கு எது முக்கியம் இப்போ சொல்லணும் பாருங்களேன். இயேசு நம்மை தெரிந்து கொண்டாராம், நாம இயேசுவை தெரிந்து கொள்ளல. ஏன் தெரிந்து கொண்டாரு அப்படின்னா, இயர் ஆஃப்டர் யுவர் லைஃப் ஹஸ் டு சேஞ்ச். இதுக்கு முன்னாடி இருந்த உன் வாழ்க்கையை காட்டிலும் இனி உன் வாழ்க்கை வேற மாதிரி மாறணும், வேற மாதிரி மாறணும். ஏசப்பா நம்மளை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, நீங்க அவர்ல நிலைத்திருந்து கனிகளை குடிப்பீங்கன்றதுக்காக. ஆத்மா பலப்படுத்தினாதான் கனிகளை கொடுக்க முடியும். நீங்க பலம் அடைஞ்சு பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க, தாகமா இருந்து பாருங்க, வாஞ்சியா இருந்து பாருங்க, உங்களை டாப்ல வைப்பார் ஆண்டவர். ஆனா நீங்க மற்றவர்களை பார்த்து பக்தி பண்றீங்க, நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த பக்தி பண்றீங்க, நீங்க உங்களுடைய சரீரத்துக்கு ஏத்த பக்தி பண்றீங்க. கில் தட். இன்னைக்கு ஆத்மாவை பலப்படுத்துகிற பக்திக்கு நேராக உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய கூடாரத்தில் தினமும் ஒரு 5 அதிகாரமாவது பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து உங்கள் நாளை ஆரம்பிங்க. நீங்க ஆத்துமால பலனடைவீங்க.